நாம் யாருடைய தயவையும் எதிர்பார்த்த அரசாங்கத்தை நடத்தவில்லை என்பதில் நம்முடைய தளபதி விஜய், முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் உறுதியாக இருக்கிறார். இவரை போய் பார், அவரை போய் மரத்தடியில ஒருத்தர் நிற்பார், அவரை பார், இந்த வீட்டுல வந்து போய் இந்த நம்பர்ல போய் பார் என்று சொல்லுகிற என்னமோ இந்த ஏஜென்ட் அந்த ஏஜென்ட், அதுக்கு யாரு இங்க இருக்கிறார், தரகர் யார், அவருக்கு யாரு, போய் இவர் பிஏ தானா இல்லையா, இவர் வந்து வீட்டுல வந்து பணம் கேட்கிறாரு, கொடுக்கலாமா வேண்டாமா, இவர் சரியான ஆள் தானா, அதுக்கு என்ன விசாரித்து போய் பார்த்து முடிப்பதுக்குள்ள ஓராண்டு ஓடிவிடும். அப்புறம் இவ்வளவு தொகை கொடுத்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு நாம் செய்ய வேண்டும் என்ற கவலை வரும். இந்த நிலைமை இன்றைக்கு ஒரு துறையில் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் வியாபத்திருந்த லஞ்ச லாவணியத்தை அடியோடு அடித்து விரட்டுகிற பணியைத்தான் நம்முடைய முதல்வர் தளபதி விஜய் கையில எடுத்து விட்டார். எல்லா துறையும் இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது. நான் பெருமைக்காக சொல்வதாக கருதவிடக் கூடாது. இதுவரை தமிழகம் பார்த்திராத ஒரு முதலமைச்சர். ஜாதி மத இன மொழி வேறுபாடின்றி கல்வித்துறையிலும் பிற துறைகளிலும் தமிழ்நாடு முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதிலும், இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதிலும், தமிழ்நாட்டுக்கு பெற வேண்டிய உரிமையை பெற வேண்டும் என்பதிலும் பிரதம அமைச்சரை பார்த்து அவர் பேசிய போது கொடுத்த கடிதத்தின் அடிப்படை தான் இந்த அரசாங்கம் என்பதை மறந்து விடாது. தேர்தலுக்கு முன்பாக எவ்வளவு விமர்சனங்கள் எழுந்திருக்கலாம். இவர் இப்படி போவாரா, அவர் அப்படி போவாரா என்று. கற்பனையிலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை வெற்றிய நிலைமையில் இல்லை. அவ்வளோ கற்பனை. இவர் இப்படி இவர் ஏல போவாரா, இவர் பி டீம்ல வருவாரா. ஆனால் ஒன்று மட்டும்தான் அவர் சொன்னார், நான் உறுதியாக சொல்கிறேன், ஒரு கூட்டணி மந்திரி சபைக்கு இடம் தருவேன் என்று சொன்னார். செஞ்சாரா இல்லையா? இப்போ அதே போன்று எந்த கட்சியில் கூட்டணி சேர வேண்டும் சேரக்கூடாது என்பதில் உறுதியாக நின்றார். நான் பேரவைத் தலைவர் என்ற காரணத்தினால் இன்னும் ஆழமாக அரசியல் பேச விரும்பவில்லை. ஆனால் ஒன்றை நீங்கள் நல்லது நடக்கிற போது ஆதரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுல இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல ஒரு பக்கமே சாய்ந்து நின்று அரசியலை பார்க்கக்கூடாது. யூ மஸ்ட் எவாலுவேட், யார் எந்த நிலையில் யாருக்கு அனுகூலமாக இருக்கின்றார்கள். அவர் சொன்னார், என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி மத இன மொழி வேறுபாடு எல்லோருக்கும் உதவுவேன் என்று சொன்னார். அதைத்தான் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை நிரூபித்திருக்கிறது. எத்தனையோ பள்ளிக்கூடங்களுக்கு 10-20 நாட்களுக்கு முன்பாக யார் யார் கிடைக்கவில்லை என்று ஏங்கி கிடந்தார்களோ, எப்போது கிடைக்கும் என்று காத்திருந்தால் அத்தனை பேருக்கும் எந்த விதமான செலவும் இல்லாமல், போக்குவரத்து செலவு கூட இல்லாமல் வீட்டுக்கே உத்தரவை அனுப்பி வைக்கிற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்து ஒரு மாடல், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு இருக்க வேண்டும், மிகப்பெரிய படையெல்லாம் இன்றைக்கு ஆரம்பித்திருக்க. போதை இல்லாத தமிழ்நாட்டில் போதை இருக்கக்கூடாது. அந்த போதையினால் எவ்வளவு பெரிய ஆபத்து களங்கம் விளைவிக்கிறது, குடும்பங்களில் என்ன கேடு நேர்ந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக விசாரணை நடத்தி அதுக்கு காரணமானவர்களை எல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று சட்டங்களை எல்லாம் தீட்டுகிற, இன்றைக்கு அரசு இயந்திரத்தை முழுக்கி விடுகின்ற காவல்துறை நிச்சயமாக அந்த பயன்பாட்டில் முழுமையாக ஈடுபடுத்துகிற பணிகளை எல்லாம் இந்த அரசாங்கம் செய்ய ஆரம்பித்து விட்டது.